ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 12, அதாவது நாளைக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறப்போகுது அப்படின்றதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, ஆன்மீக ரீதியாக கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையறதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் 12வதாக இருக்கக்கூடியது மீனராசி. இந்த மீனராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். குரு பகவான ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு ஏப்ரல் 12க்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. ஏன்னா உங்கள் ராசி மற்றும் 12ஆம் இடங்களில் ஏற்படக்கூடிய இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் ஒரு சில சவால்களை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. அதே சமயம் உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பும் கிடைக்க போகுது. ஸோ இது ரெண்டுமே ஒரு சேர தான் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சேர்க்க போகிறாங்க. ஸோ என்னென்ன வழிகளில் ஏற்படுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உரிய ஒரே ஒரு முக்கியமான குணம்னா அது தயக்க குணம் தான். ஸோ எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு தெரியவே தெரியாது. சொல்லப்போனால் உங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய தடையாகவும் இருக்கும். ஸோ யாருக்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு புதிய முதலீடு இல்லைனா வெளிநாடு தொடர்பான ஏதாவது ஒரு செலவு, இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். வெளிநாடு தொடர்புடைய ஏதாவது ஒரு வாய்ப்பு, இது நமக்கு சரி வருமா அப்படின்னு அளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காலங்களானது கடந்து போகும். அதனால் கையில் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. அதை எப்படியாவது பிடிச்சி முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கான வழிகளை ஏற்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய நீண்ட கால கனவை நனவாக்கிறதுக்கான ஒரு அடித்தளம். ஸோ கண்டிப்பாக மீனராசி நேயர்களில் யாரெல்லாம் வெளிநாடு போய் வேலை செய்யணும், இல்லை புதுசாக ஏதாவது தொழில் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. 12ஆம் இடத்துல கிரகங்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நிச்சயமாக அந்த டைமில் மீனராசி நேயர்களுக்கு விரைய செலவுகளானது இருக்குது. இந்த விரைய செலவுகள் மற்றும் தேவையற்ற பயணங்களானது உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற மாதிரி இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வேலை அதிகமாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு தூங்குறதுக்கு டைம் கிடைக்காது. மன உளைச்சலானது ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதிகமாக இரவு நேர பயணங்கள் நீங்கள் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பயணங்களை எடுக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் முக்கியமாக ஏதாவது ஒரு ஆவணங்களில் நீங்கள் கையெழுத்து இடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் 12க்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களில் முக்கியமானது இதுதான். சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கணும். அது ரொம்ப அவசியமான ஒன்று. பொருளாதாரம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது மீனராசி நேயர்களுக்கு பணப்புழக்கம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சீராக இருந்தாலும் சிறப்பாக இருந்தாலுமே கூட செலவு அப்படின்றது இருக்கத்தானே செய்ய போகுது. இந்த டைமில் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகம் இருக்கும். உங்களுடைய சேமிப்பை கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆன்மீகத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். நம்ம எந்த அளவுக்கு தெய்வ வழிபாடுகள் செய்கிறோம், தெய்வ காரியங்களை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லதும் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தான தர்மங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வழி. தெளிவான ஒரு வழி பிறக்கும், தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க நீங்கள் கவனம் செலுத்துங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். ஆனால் அதே நேரம் அலைச்சலும் இருக்கும், தேவையில்லாத செலவுகளும் இருக்கும். இதை ரெண்டையுமே தவிர்க்கிறதுக்கான விஷயங்களை நீங்கள் செஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மீனராசி நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு ஏழரை சனியினுடைய அடுத்த கட்டமான ஜென்ம சனியானது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஜென்ம சனி நடக்குது அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும். அதனால் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அதில் தான் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும். பண வரவுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பணம் நிறைய வழிகள்லேருந்து வரும். பல வழிகள்லேருந்து நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க.
ஆனால் நிதானமாக நீங்கள் இருக்கணும். முதலீடுகளில் வந்து கவனம் செலுத்தணும். மந்த நிலையெல்லாம் நீங்கி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயத்தில் இருக்குது. ஸோ சுய தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அதிகமாக எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காதீங்க. அதிக லாபத்தை எதிர்பார்த்து எதுவும் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து நடக்காமல் போகலாம். நிறைய சவால்களை நீங்கள் இந்த டைமில் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். சவால்களை சந்திக்க சந்திக்க தான் உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்கும். இறுதியில் முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ கஷ்டப்படாமல் எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. ஈஸியாக எதுவும் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பணவரவு உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுக்காக அதை தேவையில்லாத விஷயங்களில் செலவு பண்ணக்கூடாது. அளவாக செலவு பண்ணணும். செலவு அப்படிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் சேமிக்க முடியும். அரசு ஊழியர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பணிகளில் ஒரு சில தாமதங்களானது ஏற்படலாம். அதனால் அந்த விஷயத்தில் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. வேலையிலையும் அப்படி தாங்க, மேலதிகாரிகளுடைய ஆதரவு வந்து இருக்கும். பதவி உயர்வு, புதிய பொறுப்பு, இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பணவரவு சீராக இருந்தாலுமே கூட உங்களுக்கு வீணா செலவுகளானது இருக்குது அப்படின்றதுனால கவனமாக இருக்கணும். சொத்து வாங்கிறது இல்லைனா நீண்ட கால முதலீடுகளை வந்து தள்ளி வைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த டைமில் செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த டைமில் நீங்கள் சொத்து வாங்கினீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனையானது வந்துடும். குடும்ப விஷயம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது மீனராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை அப்படின்றது வரும் போகும். ஆனால் தாய், குடும்ப உறுப்பினர்கள் இவங்களோடலாம் கருத்து வேறுபாடுகளானது அடிக்கடி வர மாதிரி இருக்கும். ஸோ பேச்சில் நிதானத்தை வந்து கண்டிப்பாக வந்து கடைபிடித்தே ஆகணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடல் நலம், மனநலம், இது ரெண்டுமே முக்கியமானது. ரெண்டில் எது கெட்டு போனாலுமே நமக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஸோ தூக்கமின்மை பிரச்சனைகளானது ஏற்படலாம். வேலைன்னு வேலையை மட்டும் பார்த்துட்டு ஆரோக்கியத்தில் கவனம் இருந்தாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா ஆரோக்கியம் கெட்டு போச்சு அப்படின்னா எல்லாமே போச்சு. இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டங்கள், நம்ம சேமித்த பணம், நம்மளுடைய உழைப்பு அப்படின்னு எல்லாமே வீணாக போயிடும். அதனால் ஆரோக்கியத்தில் தான் முதல்ல கவனம் வந்து எடுக்கணும். முறையான உணவு பழக்கம் அவசியமான ஒன்று. அதே போல் உடற்பயிற்சியும் அவசியமானது. நம்முடைய உடலுக்கு எந்த அளவுக்கு நம்ம வேலை கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஓய்வும் கொடுக்கணும். அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம வாழ்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நலனுக்காக தான். ஸோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பழமொழி எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நோய் இல்லாமல் இருக்கிறதே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் தான். அந்த செல்வத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருமே ஆரோக்கியத்தில் வந்து கவனம் எடுத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் கல்வி சார்ந்த விஷயங்களில் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஆராய்ச்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்பட போகுது. இருந்தாலுமே கூட ஆன்மீக ரீதியாக பரிகாரமும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் நமக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். அதனால் அந்த பரிகாரத்தையும் எளிமையான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்படும். ஸோ நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு செய்யலாம். சிவபெருமான திங்கக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கள் ஆரம்பித்து நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். எம்பெருமான் ஈசனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து பார்த்தீங்கன்னாவே நீங்களே மாற்றங்கள் உணர முடியும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து முதன்மையாக இருக்கக்கூடியவர், அவரை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஏழை எளியவர்களாக பார்த்து இல்லைனா ஆதரவற்றவர்களாக பார்த்து அன்னதானம் செய்யுங்க. ஸோ நீங்கள் அன்னதானம் செய்கிறது பார்த்தீங்கன்னா குருவினுடைய அருளை முழுமையாக உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் அன்னதானம் செய்யலாம். ஸோ முடியாதவர்களுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. நீங்கள் கடன் வாங்கி அளவுக்கு அதிகமாக தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ பெருசாக செய்தால் மட்டும்தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். அதனால் யார் என்னெல்லாம் பார்க்க வேணாம், முடியாதவர்களுக்கு இயன்ற உதவிகளை வந்து செய்யுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற இந்த மந்திரத்தையும் கூட ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரும்பொழுதும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். தினசரி 108 முறை வந்து நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் மீனராசி நேயர்களே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அற்புதமான மந்திரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு உணர்வையே வந்து கொடுக்கும். ஸோ மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஏப்ரல் 12 ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பக்குவத்தை வந்து கொடுக்க போகுது. அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட மனிதனை உங்களை வந்து மாற்ற போகுதுங்க. இது வரைக்கும் எந்த விதமான சூதுவாதம் தெரியாமல் நீங்கள் இருந்தாலுமே கூட இப்போது அந்த அனுபவத்தை வந்து நீங்கள் அடைவீங்க. ஸோ உங்களுடைய தயக்கத்தை எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக வைங்க. தயக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு
வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை நழுவ விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவில் மீனராசி நேர்களாகிய நீங்கள் அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது, அதுக்காக என்ன பரிகாரம் செய்யணும், வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாகவே இந்த பதிவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்தது, இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான ஆன்மீக ரீதியான தகவல்களை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் விட்டுறாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.